Dear students, welcome to our channel. Today we are going to discuss NCERT Max Class 10, Chapter 3, Example Sum 2. Graphically, find whether the following pair of equations has no solution, unique solution or infinitely many solution. So, ரெண்டு equation கொடுத்திருக்காங்க. First நம்ம என்ன பண்ண போறோம்? அந்த coefficient rule follow பண்ணி கொடுத்திருக்கிற equation என்ன மாதிரி solution கிடைக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் அதை நம்ம graphically prove பண்ண போறோம். பார்க்கலாம் பாருங்க. First, the given equation 5x minus 8y plus 1 equal to 0. This is equation number 1. Next equation number 2, 3x minus 24 by 5 into y plus 3 by 5 which is equal to 0. இதை இப்படியே வச்சுக்கிட்டும் நம்ம சம் போடலாம். இல்ல இதை இன்டீஜர் கோஎஃபிஷியன்ட்டா மாத்திக்கிட்டும் சம் போடலாம். சோ இதுவும் 3 ஆல டிவைட் ஆகும், 3 ஆல டிவைட் ஆகும், 3 ஆல டிவைட் ஆகும். சோ ஃபர்ஸ்ட் போத் சைடு டிவைசபிள் பை 3 ன்னு போடுறீங்க. அப்ப இந்த ஈக்குவேஷன் இது மாதிரி ரெடியூஸ் ஆகும். நமக்கு x minus 8y by 5 plus 1 by 5 equal to 0. இத 5 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இது ரெண்டும் கூட கேன்சல் ஆயிடும். அப்ப இங்க நமக்கு 5x minus 8y plus 1 equal to 0 இது மாதிரி கிடைக்கும். நம்பர் 2. சோ இப்போ நம்ம அந்த கோஎஃபிஷியன்ட் ரூலை அப்ளை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட x ஓட கோஎஃபிஷியன்ட் 5, இங்கேயும் செகண்ட் ஈக்குவேஷன்லயும் 5. This is equal to coefficient of y in first equation minus 8, second equation பாருங்க minus 8. Constant term 1, இங்கேயும் பார்த்தீங்கன்னா constant term 1. So எப்படி கேன்சல் பண்ணி பார்த்தாலும் இது மூணுமே equal to 1. அப்போ நம்ம ஆல்ரெடி இந்த ரிலேஷனை பார்த்திருக்கிறோம். a1 by a2, b1 by b2, c1 by c2 இது மாதிரி மூணுமே ஈக்குவலா இருந்ததுன்னா the given two lines are coincident அப்படின்னு பார்த்தோம். கிராஃப் வரைஞ்சோம்னா இந்த ரெண்டு லைனுமே சேம் தான். பாருங்க இந்த ரெண்டு ஈக்குவேஷனுமே சேம் தான். அப்ப நமக்கு ரெண்டு லைனுமே கோயின்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா the system அதாவது கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன்ஸ் ஆர் கன்சிஸ்டன்ட் and it has infinitely many solution அப்படின்னு எழுதுவோம். Therefore, given equations are consistent. It has infinitely many solution. Next, இதுக்கு நம்ம டேபிள் ரெடி பண்ணுவோம். அதாவது கிராஃபிக்கலா இதை நம்ம ப்ரூவ் பண்றதுக்காக. So 5x minus 8y plus 1 equal to 0 ரெண்டுமே சேம் தான். அதனால ஒரே டேபிள் போட்டாவே போதுமானது. So எப்படி பார்த்தோம் நம்ம x y ஃபர்ஸ்ட் x க்கு 0 அடுத்து y க்கு 0. இப்போ இதுல x க்கு 0 ன்னு கொடுத்தீங்கன்னா y யோட வேல்யூ என்ன வரும் பாருங்க. minus 8y plus 1 equal to 0 வரும். minus 8y equal to minus 1, y equal to 1 by 8. 1 by 8 அப்படிங்கிறது ஆக்சுவலா 0.12 இது மாதிரி இருக்கும். or 1 by 8. ஒருவேளை இங்க நம்ம y க்கு 0 கொடுத்தோம்னா இதே மாதிரி நமக்கு 1 by 5 ன்னு கிடைக்கும். சோ இப்போ நீங்க கிராஃப் வரையும் போது என்ன செய்யணும், இந்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா 0.12, அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா 0.2 இது மாதிரி வெரி க்ளோஸா இருக்கிறதுனால அந்த கிராஃப்ல அந்த 1ன்ற பாயிண்ட இப்படி நல்லா சோ லாங்கா அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா இது 0.1, 0.2, 0.3, 0.4 வச்சுக்கிட்டு கிராஃப் வரைஞ்சீங்கன்னா ரெண்டு லைனும் ஒரே லைன் மேல வரும். சோ இவ்வளவுதான் இந்த சம்மை. நீங்க தாராளமா கிராஃப் வரைஞ்சு வெரிஃபை பண்ணிக்கலாம். So if it is useful, kindly subscribe and share. Thank you for watching.